Welcome to Top 5. This is Rahul from Tanjore branch. இன்னைக்கு Gatiman Express ஓட டெஸ்ட் நம்பர் 4 explanation வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? The largest 6-digit number which when divided by 3, 5, 7 and 9 leaves a remainder 1, 3, 5, 7 respectively. 3, 5, 7 மற்றும் 9 வகுக்கப்படும் போது முறையே 1, 3, 5 மற்றும் 7 ஆகிய மீதங்களில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய 6 இலக்க எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் நாம் என்ன இருப்போம்? 999. சரிங்களா? 6, 9 எழுதுவோமா? சரிங்களா? லார்ஜஸ்ட் 6-digit நம்பர்னா என்ன சொல்லுவாங்கன்னா 999 எழுதுவோமா? சரிங்களா? இதை என்ன பண்ணும்போதுனா இதை டிவைட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எதுக்கு எடுக்கணும்? 3, 5, 7 and 9. இப்போ 3, 5, 7, 9 இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 3, 5, 7, 9 7 5 எத்தனை? 35. சரி 3 7 5 35. 35 into 3 எவ்வளோ? 105. 105 into 3 எவ்வளோ? 315. சரியா? இப்போ 315ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். சரியா? 315ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். நமக்கு கோஷன் தேவையில்ல, ரிமைண்டர் தான் தேவை. சரிங்களா? சரிங்களா? ரிமைண்டர் தான் தேவை. சரிங்களா? இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே ஒரு 45 கிடைக்கும். இங்கே எத்தனை? 9 கிடைக்கும். இங்கே எவ்வளோ வரணும்? 54. 54, 549. இதில் என்ன 1 டைம்ஸ் வருமா? அப்போ 315 பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 4, 3, 2, 3, 4. சரிங்களா? அப்போ 2, 3, 4 கிடைக்கும். இங்கே எவ்வளோ இருக்குது? 9 வருது. அப்போ 2, 3, 4, 9 வருதா? இப்போ 2, 3, 4, 9 எத்தனை டைம்ஸ் வருது? இப்போ 945 தான் எத்தனை? 3 டைம்ஸ் வருது. அதுக்கப்புறம் இன்னொரு 940 டைம்ஸ் போட்டோம்னா இன்னொரு 3 டைம்ஸ் வரும். சரிங்களா? அப்புறம் வரும் 315. சரியா? மொத்தம் எத்தனை? 7 டைம்ஸ் வருதான்னு பார்ப்போமா? 15, 8, 9, 10, 18, 19, 20, 21, 22. 2205. அப்போது 2205 டைம்ஸ் வருது. இது எத்தனை டைம்ஸ்? 7 டைம்ஸ் வருது. நமக்கு கோஷன்ட்டு முக்கியம் கிடையாது, ஈவு முக்கியம் கிடையாது. நமக்கு என்ன? மீதி தான் முக்கியம். சரியா? சரிங்களா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 4, 4, 1449. சரியா? இப்போ 1449 மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இப்போ 945 தான் 3னா அப்போ 315 சேர்த்தா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 0, 3, 6. அப்போ 630 வரும். சரிங்களா? சாரி, எவ்வளோ வருது? 315 மொத்தம் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 0, 5, 12. சரிங்களா? 1250. இப்போ 1250 கிடைக்கும். சரியா? இப்போது இதில் ரிமைனிங் பார்ப்போமா? ரிமைனிங் எவ்வளோ வருது? மீதி 9, 14. இப்போ 14ல் 5 போச்சுன்னா எத்தனை வரும்? சரிங்களா? 6. 14ல் 5 போச்சுன்னா எவ்வளோ வரும்? சாரி, 14ல் 6 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 8 வருமா? அப்போ ரிமைனிங் எத்தனை இருக்குங்க? 3, 1. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 189 கிடைக்குது. சரிங்களா? அந்த 999ல் 189 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ வரும்? 0, 1, 8, 999 வரும். சரியா? இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இங்கே இது வரைக்கும் எழுதுனது கரெக்ட். சரிங்களா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர். இப்போ 3, 5, 7, 9 இதெல்லாம் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன ஆகுது? 3க்கும் 1க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? 2 வந்திருக்கு. சரியா? 3க்கும் 1க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்குப்பா? 2 வந்திருக்கு. அதே போல் 5க்கும் 3க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு? 2 வந்திருக்கு. அதே போல் 7க்கும் 5க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 2 இருக்குது. சரியா? அப்போ 9க்கும் 7க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2னா நமக்கு என்ன பண்ணணும்? மறுபடியும் இங்கே ஒரு -2 போடணும். ஈக்குவல்ட்டு இருக்கனால எல்லாமே ஈக்குவலாக இருக்கனால -2. அப்போ 2 = 2 = 2 = 2 அப்படிங்கும்போது எவ்வளோ வருது? 10ல் போச்சுன்னா 8, 0, 8, 999, 808 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் பார்த்துருவோமா? ஆன்சர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே.
நெக்ஸ்ட் கொஸ்டின் the square root of which of the following numbers is irrational அப்படின்னு சொல்றாங்க. அப்ப irrational நம்பர் எதுங்க? ஃபர்ஸ்ட் எத்தனை ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 7840 2916 4489 1024 சரிங்களா. ஒரு சில நம்பர்ஸ் இந்த 2 3 7 சரிங்களா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ரூட்டாக இருக்க முடியாது சரிங்களா. அப்போ ஸ்கொயர் ரூட்டாக இருக்க முடியாதுன்னு நம்ம பார்த்துருப்போம். அப்போ வந்து ஜீரோங்கிறது கண்டிப்பாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ரூட்டாக இருக்கும் சரிங்களா. இப்போ கவனிங்க ஒரு நிமிஷம். இப்போ 10ங்கிறது பார்த்தீங்கன்னா 10ஓட ஸ்கொயர் என்ன 10 10s are 100. அப்போ யூனிட் டிஜிட்டில் 2 0 முடியுது. அப்போ 100ஓட ஸ்கொயர் என்ன இருக்குன்னா 10,000 1 2 3 4 சரிங்களா. அப்போ கடைசியாக 2 0 முடியுது. அப்போ எந்த ஒரு ஸ்கொயர் ரூட்டாக இருந்தாலும் அது வந்து ஜீரோவில் முடிஞ்சால் அது என்ன திரும்ப என்னோட 2 0 வரணும். ஆனால் இங்கே பாருங்கள் ஆப்ஷன்ஸில் ஒரு சிங்கிள் 0 தான் இருக்குது. அப்போ எது இர்ராஷ்னல் அப்படின்னு கேட்குறாங்க. இர்ராஷ்னல்னால் என்னது? வர்க்கமூலம் விகிதமுறா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். பொது எல்லாமே வந்து சால்வ் பண்ணி இதே உங்களுக்கே தெரியும். இது எப்படி பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ரெண்டுமே பிரிச்சுப்பீங்க. 4 4s are 16 வரும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நீங்கள் 6 6 are 36ன்னு வரும். அப்போது இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன நம்பரோ அதை நம்ம பார்க்கணும். அப்படிங்கும்போது எந்த ஸ்கொயருக்கு முன்னாடி வருது? 5ஓட ஸ்கொயருக்கு முன்னாடி வருது. அப்போ 5 5s are 25 6 6 are 36. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை தான் பார்க்கணும். அப்போ என்ன 54 56. அப்போ 54 எவ்வளோ வரும்? 4 4s are 16 5 5s are 25 இன்ட்டு 2னா 10 இங்கே நான் 40யா எவ்வளோ வரும்? 16 2916ன்னு வரும் சரியா. இந்த மாதிரி ஒன்றுத்துக்காக நம்ம பிரித்து சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது டைம் ஆகும். கான்செப்ட் வைஸ் பாருங்கள் சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், how many prime numbers are included in the factorization அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பார்த்துடலாமா? இப்போ இந்த 6 எப்படி பிரிக்கலாம்ப்பா ப்ரைம் நம்பரில்? 2 3s are 6 2 into 3 பவர் என்ன 7 7 இன்ட்டு அப்புறம் 35 எப்படி பிரிக்கலாம்? 7 into 5ன்னு பிரிக்கலாமா? பவர் என்ன 3 3 சரியா. அடுத்து லெவல் பவர் 10 அதை பிரிக்க முடியாது சரியா. இப்போ என்னன்னு பார்ப்போம். இப்போ 7 7 ஆட் பண்ண எவ்வளோ 14, இங்கே அது பண்ணால் 20 20 + 10 எவ்வளோ 30. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆட் பண்ணிட்டே போகணும். ஈக்குவல் டு 30. ஓகேவா? Next question, the cost of 7 pen and 13 pencil is 128. The cost of a pen is decreases by 7 and the cost of pencil is increases by 2 rupees 2. Then the cost of 14 pens and 10 pencils is 98 rupees. What is the original cost price of 9 pens and 7 pencils அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப், அதாவது ஒன்று நான் பெண்ணை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து என்ன எடுத்துக்கலாம் பென்சிலை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 7x + 13y = 128. ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 7 பேனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கோம். பேனாவுக்கு நம்ம எக்ஸும் பென்னுக்கு பென்சிலுக்கு வந்து ஒய்ன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ வந்து பென்னு இது பென்சில் சரியா. இப்போ 7 பேனா மற்றும் 13 பென்சில். அப்போ வந்து 7 பென்ஸு + 13 பென்சில் எவ்வளோ வருது? மொத்தம் 128 ரூபாய் சரியா. அடுத்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாப்பா அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? பேனாவோட விலை வந்து 7 ரூபாய் குறைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பென்சிலோட விலை 2 ரூபாய் ஏறுனுச்சுன்னா அதுக்கப்புறம் 14 பேனா மற்றும் 10 பென்சிலோட விலை 98 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி எழுதலாம்னா விற்கக்குள்ள 14 பென்சிலை விற்கக்குள்ள எவ்வளோனா 7 ரூபாய் குறையுது சரியா. அதுக்கப்புறம் ஒய்க்கு என்ன சொல்லியிருக்கலாம் +2. இப்படி ஆகும்போது என்ன இருக்குன்னா 98 ஆயிருக்கு சரியா. இப்போ இதுதானே, இதை எழுத தெரிஞ்சால் போதும் சரிங்களா. அப்போ 14x - 98 + 10y + 20 = எவ்வளோ 98 சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது போச்சுன்னா 78 ஆகிடுமா. அப்போ 14x + 10y = எவ்வளோ வரும்? 78 அங்கே போச்சுன்னா எவ்வளோ வரும்? 78 இதில் ஆட் பண்ணால் 16 17 176. அப்போ 14x + 10y = 176 வருது. அப்போ இங்கே 14 இருக்குது, இங்கே வந்து என்னது 14 மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 14x + 26y = எவ்வளோ 16 56 256 சரியா. இப்போ அடுத்து இந்த ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணலாமா?
ப்ளஸ் 10y இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 176. சரியா, கேன்சல் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் ஆகிடுச்சுமா, கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன வரும்? 16y இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 80ன்னு வருமா? கேன்சல் பண்ணால் ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். இப்போ ஒய்யோட வேல்யூ 5ன்னு கிடைக்கும். இப்போ ஒய்யோட வேல்யூ 5னா ஒய்யை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 65ன்னு கிடைக்கும். அப்போ அந்த 65 128ல் 65 போச்சுன்னா 3, இங்கே என்ன 63ன்னு வரும். எது? 7x is equal to 63ன்னு கிடைக்குது. அப்போ x is equal to என்னவா இருக்கும்? x is equal to 9 இருக்கும். x equal to 9, y is equal to என்னது? 5ன்னு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ அவங்க ஃபைனலாக என்ன கேட்குறாங்க? 9 பேனா மற்றும் 7 பென்சிலோட விலை. அப்போது 9 பேனா எவ்வளோ? அதோட கூட்டுத்தொகை தான் கேட்குறாங்க. அப்போ 9 பேனா x is equal to 9. அப்போ 9x ப்ளஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 7y. சரியா, இப்போ அதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 9xக்கு பதிலாக என்னது? 9 × 9 எவ்வளோ? 9 × 9 ப்ளஸ் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 7 × 5. 7 × 5 ஆட் பண்ணால் 35 ப்ளஸ் எவ்வளோ வருது? 81. ஆட் பண்ணால் எவ்வளோ? 116 வருதா? 116 இருக்கா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். சரிங்களா, இங்கே என்ன காமனாக வெளில எடுக்கலான்னு முதல்ல பாருங்கள். 0.868. சரிங்களா, இதை காமனாக வெளில எடுக்கலாம். இங்கே கீழே என்ன காமனாக வெளில எடுக்கலாம்? 0.7 காமனாக வெளில எடுக்கலாம். சரியா, அப்போ 0.868 அப்புறம் என்ன 0.7 காமனாக வெளில எடுக்கலாம். சரியா, காமனாக வெளில எடுத்ததுக்கப்புறம் அதை பாருங்களாப்பா. ரிமைனிங் உள்ள நம்பர் என்ன பாருங்கள்? மல்டிபிளில் இங்கே 1 × 2.37 0.237 இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளஸ் 0.673. அப்போது 763யும் அடுத்து என்னது 237யும் ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 10 10 இங்கே என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். சரியா, அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே 1ன்னு இருக்கும். சரியா, அடுத்து இங்கே பாருங்கள். இங்கே 936 936 அப்புறம் நான் 64 இதை ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். பாயிண்ட். சரியா, இப்போ 1ன்னு கிடைக்கும். இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 868 டிவைடட் பை 7 ஆட் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஒரு 7 இருக்குது, பேலன்ஸ் தானே 2 7s are 14. சரியா, அடுத்து பேலன்ஸ் என்னது? 4 7s are 28. இங்கே எத்தனை டிஜிட் தள்ளிப்பா? எல்லாத்துலேயும் புள்ளி இருக்குது. ஒரு டிஜிட் தள்ளி தான் புள்ளி இருக்குது. ஸோ அதனால் ஒரு டிஜிட். சரியா, 1.24 தான் ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following the number should be subtracted from 3/4 minus 2/3 minus x இங்கே போட்டு equal to the result is minus 1/6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 3/4 minus 2/3 என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரம் இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? minus 1/6ன்னு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, சால்வ் பண்ணிடலாமா? இதை முதல்ல எழுத தெரிஞ்சால் போதும். சரிங்களா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 9 minus 8 டிவைட் பை 12 minus x is equal to என்ன? minus 1/6. சரியா, அப்போ 1/12. சரியா, அப்போ இந்த x அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். இங்கே வந்து 1/6ன்னு இருக்கும். சரியா, இங்கே x இருக்கும். சரியா, சரியா, இப்போ 6 + 12 எவ்வளோ வருது? 18 டிவைடட் பை 12 × 6. இதை அடித்தா 3 வருது. அடித்தா எவ்வளோ வருப்பா? 1/4 இருக்கும். சரியா, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The LCM of the numbers 15.4 and 0.006 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இந்த பாயிண்ட்லேருந்து முதல்ல வெளில எடுக்கலாம். என்ன பண்ணலாம்? 15 என்ன பண்ணலாம்? 154 டிவைட் பை 10 இன்ட்டு இது என்ன பண்ணலாம்? 6/1000 எழுதிக்கலாமா? எழுதும்போது கீழே HCF இருக்கும், மேலே தான் என்னது LCM எடுப்போமா? சரியா, இப்போ HCF எடுக்கும்போது 10 தான் கீழே வரும். சரியா, ஏன்னா 1 டைம் தான் பண்ண முடியும். அடுத்து 154/6. சரியா, இது 2ஆல் பண்ணும்போது என்னது 7 டைம்ஸ் வரும். இங்கே ஒரு 7 டைம்ஸ் வரும். இங்கே என்னது 3 வரும். சரியா, அப்போ 6. அப்போ வந்து என்ன வரும்ப்பா? 77 × 6 என்னவா இருக்கும்? 42 46 462. அப்போ 462 டிவைட் பை 10 பாயிண்டில் வச்சா என்ன ஒரு 10 இருக்கனால 46.2 ஒரு டிஜிட் தள்ளி மட்டும் புள்ளி வச்சா போதும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Consider the two numbers, the sum of the least common factor and highest common factor. ஒன்றும் இல்லை, LCM and HCF அதோட சம் என்ன 504. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அதோட டிஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க 456. ஒரு நம்பர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 96. அப்போ வந்து இன்னொரு நம்பர் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ LCM into HCF is equal to A into B இல்லைனா X into Y அந்த மாதிரி பண்ணுவோமா. அந்த ஃபார்முலாவில் போடக்குள்ள இப்போ வந்து X plus Y, அப்போ வந்து LCM வந்து Xனும் HCF வந்து Y ன்னு வச்சுக்கோம். X plus Y is equal to 504. சரியா, X plus Y is equal to எவ்வளோ வருதுப்பா 504. அப்போ X minus Y என்ன கிடைக்குது நமக்கு, X minus Y வந்து 456 கிடைக்குது. சரியா, கேன்சல் பண்ணால் என்ன வரும், 2x is equal to 10 6 என்ன வரும் 916 வரும். என்ன வரும் 480 வரும். இப்போ எக்ஸ் வந்து என்னது 480னா அப்போ ரிமைனிங் என்ன இருக்குப்பா 540ல் 480 போச்சுன்னா எவ்வளோ வரும், சாரி 504ல் 480 போச்சுன்னா எவ்வளோப்பா வரும், 504ல் இங்கே இருக்கு பாருங்க 480 போச்சுன்னா ரிமைனிங் என்ன வரும் 24ன்னு வரும். அப்போ ஒரு நம்பர் என்னது 480, இன்னொரு நம்பர் என்னது 20, சாரி எல்சிஎம் என்னது சொல்லியிருக்காங்க. ஒரு நம்ம கூட்டுத்தொகை பார்த்தும்போது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பார்த்து, எக்ஸ் வந்து என்ன கிடச்சிருக்கு எல்சிஎம் வந்து 480, அப்போ ஹச்சிஎஃப் வந்து என்ன 24. சரியா, ரெண்டுத்தையும் கூட்டினா என்னது 504ன்னு கிடைக்கும். ஒரு நம்பர் என்னது 96. அப்போ இன்னொரு நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை என்ன வச்சுக்கலாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. சரி, இப்போ கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ் வரும், இங்கே 2 டைம்ஸ் வரும், அடித்தா எத்தனை 12. சரியா, இப்போ 120 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த HCF ஆஃப் 3 power 45 minus 1 and 3 power 35 minus 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த சர்ஸ் அண்ட் இண்டிசெட் மெத்தட் தான். சரியா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பவரில் என்ன இருக்குப்பா, பவரில் 45 இருக்காங்க, அடுத்து 35 இருக்காங்க. இவங்களுக்கு HCF எடுக்கணும். 5 டேபிள்ஸில் பண்ணலாமா, 9 5s are 45, 7 டைம்ஸ் வரும். அப்போ HCF என்ன இருக்கும் 7ஆக இருக்கும், சாரி 5ஆக இருக்கும். HCF என்னது 5ஆக இருக்கும். சரியா, அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 power 5 minus 1. ஸோ இதை மட்டும் எழுத தெரிஞ்சால் போதும், ஆன்சர் போட்டலாம். 3 power 5 என்ன 9 9s are எத்தனை 3 3s are 9, 9 9s are 81. 81 into 3 எவ்வளோவா இருக்கும் 324. 243 minus 1 எவ்வளோ வரும் 242 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். x is directly proportional to a. சரிங்களா, இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே வந்து a ஸ்கொயர்னு வரும். சரியா, இப்போ x is directly proportional to a ஸ்கொயர். சரிங்களா, இதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. இங்கே வந்து என்ன வரும் a ஸ்கொயர்னு வரும். சரியா, a ஸ்கொயர் அண்ட் a is inversely proportional to y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 39 இருக்குது, ஒய்யோட வேல்யூ 20 இருக்குது. அப்போது ஒய்யோட வேல்யூ 2 இருக்கும்போது எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இதான்ப்பா கொஸ்டின். அப்போது எக்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ ஸ்கொயர். சரியா, அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க 1/y சொல்லியிருக்காங்க. அப்போ 1/y சொல்லியிருக்காங்கன்னா அப்போ x is equal to நம்ம என்ன எழுதியிருக்கோம், இப்போ x is equal to 39 நம்ம எழுதுகிறோம். சரியா, ஸோ இதை எழுத தெரிஞ்சால் போதும். அப்போ x is equal to இங்கே என்ன பண்ணுவோம் ஏக்கு பதிலாக நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ ஏக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது 1/y the whole square அப்படின்னு வருமா. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும் 39. சரியா, ஈக்குவல் டு 1/y the whole square. இங்கே என்ன வச்சுக்கலாம்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோம் கான்ஸ்டண்ட்டாக, ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். சரியா, இப்போ எக்ஸு இங்கே வந்து கீழே என்னது y ஸ்கொயர், இப்போ ஒன்னோட ஸ்கொயர் 1, இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். இங்கே என்னவா இருக்கும்னா 20யா, 20யோட ஸ்கொயர் என்னப்பா ஒய்யோட வேல்யூ 20னா 20யோட ஸ்கொயர் எடுத்தால் என்னது 400 வரும். சரியா, அப்போ x is equal to என்ன 39 into 400னா அப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஒய்யோட மதிப்பு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன ஆகும் ஒய் ஸ்கொயராக மாறிடுமா, கீழே தான் ஒய் ஸ்கொயர் போடணும். அப்போ ஒய் ஸ்கொயராக மாறும்போது ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன போடணும், இப்போ எக்ஸ் பை கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன போட்டோம் எக்ஸ் பை ஒய்யோட ஸ்கொயர் 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 2s are 4ன்னு வரும். சரியா, இப்போ 4னா இங்கேயும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும் 100ன்னு கிடைக்கும்.
3900. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஒன்றும் இல்லை, எக்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏ ஸ்கொயர், ஏ வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னது 1/yன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏக்கு பதிலாக என்ன வச்சுக்கோம், 1/yக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஹோல் ஸ்கொயர் வந்துருமா? இந்த இடம் கான்ஸ்டன்ட் நம்ம வச்சுக்கணும். ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 20ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து 39 இருக்கும்போது. சரியா? சரிங்களா? இந்த இடம் வந்து எக்ஸ்ன்னு கூட வேணாமல் நீங்கள் ஏன்னு கூட வச்சுக்கோங்க, கான்ஸ்டண்ட்டாக ஏன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ வந்து என்ன வந்திருக்கும்னா இங்கே 400ன்னு வந்திருக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஏவோட மதிப்பு என்னவா இருக்கும், ஏவோட மதிப்பு என்ன இருக்கும், 39 × 400 இருக்கும். கீழே என்ன சொல்லியிருக்காங்க, இது எக்ஸ் இது வந்திருக்கு. அப்போ ஒய்யோட மதிப்பு வந்து என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒய்க்கு பதிலாக நம்ம எப்படி சொல்லுவோம், ஒய் 1/y. இப்போ 1/y தான் ஹோல் ஸ்கொயரா? அப்போ 1/yனா 2 இங்கே போட்டோம்னா இங்கே ஹோல் ஸ்கொயர் போடும்போது தான் 1/4ன்னு வரும். ஸோ அப்போ வந்து 1/4 தான் இங்கே என்ன 4ங்கும் போது 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 400. 4ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எத்தனை வரும், 100 இருக்கும். மல்டிப்ளை பண்ணால் 3900 தான் ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 1 year ago the ratio of Lakshman's salary to Gopal's salary was 3:5. The ratio of the individual salaries of last year to present year 2:3. சரிங்களா? and 4:5 respectively. If the total salaries of the present year are rupees 4300, find the present salary அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு வருடத்துக்கு முன்பு லக்ஷ்மண் மற்றும் சம்பளம் மற்றும் கோபால் சம்பளத்தின் விகிதம் 3:5. அவர்களின் தனிப்பட்ட சம்பளங்களின் கடந்த ஆண்டிற்கும் இந்த ஆண்டிற்கும் உள்ள விகிதம் முறையே 2.3 மற்றும் 4.5 ஆகும். சரிங்களா? ஈஸ்ட்ல. சரிங்களா? இந்த ஆண்டு அவர்களின் மொத்த சம்பளம் 4300 எனில் லக்ஷ்மணனின் தற்போதைய சம்பளத்தை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மணனின் தற்போதைய சம்பளத்தை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எப்படி சொல்லலாம், லாஸ்ட் சம் இந்த சம்மை நம்ம வந்து டெரிவேஷன் மெத்தடில் இந்த சம்மை வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். சரிங்களா? இதை வந்து இன்னும் கொஞ்சம் வேற ஒரு மெத்தடில் போட்டு பார்க்கலாமா, ஆல்ரெடி போட்ட மெத்தட் இல்லாமல் இன்னொரு மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணலாம். சரியா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து என்ன சொல்லுங்க, இவங்களை 3x 5xன்னு எடுத்துக்கோ. 1 year ago. இப்போ 1 year ago லக்ஷ்மணனோட சேலரி என்னது 3x, இங்கே வந்து என்னது 5xன்னு வச்சுக்கோ. சரியா? அப்போது 3x இன்ட்டு அவங்களோடது என்னது present year என்ன சொல்லியிருக்காங்க, இண்டிவிஜுவல் salaries last year to present year. அது எப்படி எழுதுனான்னா 3/2ன்னு எழுதணும். சரியா? இது யாருக்கு எழுதுறேன், லக்ஷ்மணுக்கு எழுதுறேன். சரியா? 3/2ன்னு எழுதணும். சரியா? 3/2. அடுத்து இவங்க 5xஆ, 5xனா இங்கே என்ன இருக்குது 4:5. அப்போ என்னது 5/4 அப்படின்னு எழுதணும். சரியா? இப்போ என்ன வரும், மல்டிப்ளை பண்ணால் 9x / 2. இதில் பாதி எவ்வளோப்பா 4.5x. இதில் என்ன 25 / 4. சரியா? 25 / 4னா எவ்வளோ எக்ஸா, இதில் பாதினா 6.25x. சரியா? 6.25x. சரியா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுப்பா, இதுதான் என்னது லக்ஷ்மணோட ப்ரெசண்ட்டு. இது வந்து என்னது லக்ஷ்மணோட ப்ரெசண்ட் என்னது 4.2x. அடுத்து யாருது, இவனது கோபாலோடது வந்து 6.25. சரியா? இவங்களது வந்து 4.50ன்னு வரும். சரியா? லக்ஷ்மண் வந்து என்னது 4.50ன்னு வரும். சரியா? இவங்களோட கூட்டுத்தொகை என்னதுப்பா 75. 1075வா, இப்போ 1075x தான் என்னவா இருக்குன்னா 4300. சரியா? 4300. அப்போ வந்து என்ன கேட்குறாங்க, லக்ஷ்மணோட சம்பளத்தை தானே கேட்குறாங்க. அப்போ 4.5ஓடது என்ன கேட்குறாங்க, அப்போ 1075x தான் என்னது எனக்கு 4300னா அப்போ வந்து 4.5 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ 4.5 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இதை வந்து 1075ன்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கே என்ன வரும் 4300 இன்ட்டு என்ன வரும் 100ன்னு கிடைக்கும். ஸோ 25 அடித்து பார்க்கலாமா, இங்கே எத்தனை 25 இருக்குது, 4 25 இருக்குது. சரியா? பேலன்ஸ் ஆகும்னா 43 இருக்கும். இங்கே எத்தனை 25 இருக்கும், 4 25 இருக்கும். சரியா? 4 25னா இங்கே 43க்கு இந்த 43 கேன்சல் ஆனால் 100 எவ்வளோ வருது 400.
இந்த 400 தான் கிடச்சிருச்சு, இது எக்ஸு. அப்போ வந்து 4.5க்கு என்னவா இருக்கும்? இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? இப்போ 4.5 × 4, அப்போ ரெண்டு 4.5 என்னது 9, 9 × 9 அது 18 × 4.5 பண்ணாலும் 1800. சரிங்களா? 1800 தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். போன வாட்டி போட்டது டெரிவேஷன் மெத்தடு, இது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டில் வச்சு நம்ம அசம்ஷனில் போடுற மெத்தட். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் 2 and 4 apples are distributed among Ajay, Amit, Amar. சரிங்களா? இந்த ரேஷியோ 1/5, 1/7, 1/6, how many apples Amar get? அமர் எவ்வளோ ஆப்பிள்ஸ் வாங்கியிருக்காங்க அதை பார்க்கணும். சரியா? முதல்ல இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 5, 7, 6. எல்சிஎம் எடுத்தால் என்னப்பா வரும்? 3ஆல் பண்ணலாம். 5, 7, 3. சரி, அப்படியே தான் எடுத்துக்கலாம். சரியா? சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 5s are 30, 30 × 7 எவ்வளோ? 210 கிடைக்கும். 210. அப்போ வந்து யாரோடது? அஜயோட சம்பளம் எவ்வளோவா இருக்கும்? 1/5னா என்ன கிடைக்கும்? 1/5 போச்சுன்னா 4, 2. அப்போ வந்து 42ன்னு இருக்கும். அடுத்து 210ல் இவனோடது என்னவா இருக்கும்? 1/7. அப்போ வந்து யாருது? 30. இது யாருப்பா? அமித்தோடது. அடுத்து நம்ம என்ன கேட்குறாங்க? அமருக்கு தான் கேட்குறாங்க. அமர் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 210ல் 1/6 என்னவா இருக்குன்னு பார்ப்போம். 3 6 are 18, பேலன்ஸ் எத்தனை? 3. அப்போ வந்து என்னது? 5 டைம்ஸ் வரும். இவங்களுக்கு 35. சரியா? இவங்களோட கூட்டுத்தொகை என்ன? இது வந்து என்னது? அமித், அஜய், அமித், அமர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரியா? இப்போ வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க? அமரோட சம்பளத்தை தான் கேட்குறாங்க. சாரி, அமரோட எவ்வளோ ஆப்பிள்ஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ பார்க்கக்குள்ள என்ன கேட்குறாங்க? 35. 35. இவன் தானே யாருது? அமரோட ரேஷியோ தானே, அமரோட ரேஷியோ. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வரும் 65. 65ஓட 42 ஆட் பண்ணால் 7, 107. இந்த 107 இன்ட்டு எவ்வளோ ஆப்பிள் பாருக்கு? 214 ஆப்பிள் இருக்குது. இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வரும். அமருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும்? 70 ஆப்பிள் இருக்கும். சரியா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சிவா கேட் 2% increase his sale amount in first year and 20% increase in the second year. His present sale 1,76,800 rupees. சரிங்களா? What was his sale in 2 years ago? Correct 2 decimal places அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? சிவாங்கிறவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின உள்ள சம்பளம் எவ்வளோ? சரிங்களா? அவங்களோட சேல், அதாவது சம்பளம் இல்லை, சேல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சரியா? அது 102% இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் 120% இன்க்ரீஸ் ஆகும், செகண்ட் இயரில் ஆகுது. சரியா? இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 102% முதல் வருஷமும், அடுத்து என்னது? எத்தனை? அடுத்து வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுதா? எவ்வளோ கிடைக்குது நமக்கு? 176,800 கிடைக்குது. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போமா? 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். இங்கே 12ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் 204ன்னு கிடைக்கும், ப்ளஸ் 102. இப்போ 1224 டிவைடட் பை 1000ன்னு கிடைக்குமா? இப்போ 1224 டிவைடட் பை 1000 நமக்கு கிடைக்கும். சரியா? சரி, 176,800 into 1000 டிவைடட் பை என்ன கிடைக்குதுன்னா 1224. இது எத்தனை டைம்ஸ்ப்பா அதில் இருக்கும்? ஒரு டைம்ஸ் தான் இருக்கும். இப்போ ஒரு டைம்ஸ் போச்சுன்னா 1768ல் 1224 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ கிடைக்கும்? 4 கிடைக்கும். இங்கே ஒரு 4 கிடைக்கும், இங்கே 5 கிடைக்கும். அந்த 0வை நம்ம அடக்கிக்கலாம். இப்போ 5440ல் எத்தனை கிடைக்கும்னு பார்ப்போம். சரிங்களா? அப்போ 1224னா எத்தனை கிடைக்குன்னா 4 டைம்ஸ் கிடைக்கும். சரியா? அப்போ வந்து 1224 ஒரு மடங்குனா அப்போ 4 மடங்கு நம்ம ட்ரை பண்ணலாமா? 4 4s are 16, 4 2s are 8, 9, 4 2s are 8, 4. அப்போ 4896. இதை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்ப்பா? இங்கே 4 டைம்ஸ் வரும். சரியா? அப்போ ஒரு டைம்ஸ்னால் இங்கே 14 வரும். சரிங்களா? ஆப்ஷன்ஸில் பாருங்கள், 1 4 தான் ஆன்சராக இருக்கும். அப்போ 2 ஆப்ஷன் வருது. ஒன்று சியாக இருக்கலாம், ஒன்று டியாக இருக்கலாம். 1 4ன்னு வருது. சரியா?
இப்போ அடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த டிஜிட் சால்வ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரிமைனிங் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இங்கே 10, 10ல் 6 போச்சுன்னா 4, இங்கே 3, 13ல் 9 போச்சுன்னா 4. சரிங்களா? அடுத்து இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே 13ல் 5, 8, 13ல் 8 போச்சுன்னா 5, 5440ன்னு வருது. திரும்ப என்ன வருது? 4896ன்னு வரும். இங்கே 4896ன்னு போடுவோம். சரியா? அப்போ என்ன வரும்? 444ன்னு போயிட்டு இருக்கும். அப்போ என்னவா இருக்கும்? 444ன்னு போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதுக்கு மேலே நம்ம சால்வ் பண்ண தேவையில்லை. சரிங்களா? இதுக்கு மேலே சால்வ் பண்ணால் இந்த மாதிரி சமுக்கெலாம் டைம் இருக்கும். சரிங்களா? இதுக்கு ஆப்ஷனை வச்சு நம்ம ஷார்ட்டேஜ் பண்ணிட்டு போயிடலாம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The election between the two candidates, 92% of registered voters cast their vote, 20% of the votes polled were found invalid. Winning candidate got 75% of valid votes. Own candidates is margin 322 votes. சரிங்களா? How many voters were registered? சரிங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு 2 பேர்த்துக்கு எலெக்ஷன் நடந்திருக்கு. அதில் 92% வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ரெஜிஸ்டர் ஓட் பண்ணியிருக்காங்க. அதில் 20% என்ன இருக்குன்னா இன்வாலிட்னு வந்துருச்சு. சரிங்களா? அந்த 92ல் 20% இன்வாலிட்னா இப்போ 80% தான் போல் ஆயிருக்கும். அந்த 80%த்தில் தான் 75% என்ன பண்ணியிருக்காங்க? ஓட்டர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. யார்? வின்னிங் கேண்டிடேட். சரிங்களா? அந்த வின்னிங் கேண்டிடேட்டுக்கும் அந்த லாசிங் கேண்டிடேட், அப்போ 75% இவர் வாங்கியிருப்பாருன்னா அவர் எத்தனை பர்சன்ட் வாங்கியிருப்பார்? 25. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் என்னதுன்னா 322 அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் எவ்வளோ பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அது எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போமா? மொத்தம் எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் பார்த்துருக்காங்க? 322 பேர். சரிங்களா? அதில் 92%ல் 20 பேர் ஓட்டு வந்து இன்வாலிட்னா அப்போ 80%. சரியா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 80% தான். ரிமைனிங் உள்ளது என்ன? இப்போ ரிமைனிங் வந்து என்னென்னா அவங்களுக்கு உள்ளது. இவனுக்கு 75%, இன்னைக்கு என்ன? இவனுக்கு என்ன? 25%. சரிங்களா? இதுக்குள்ளது என்ன? 50% பை 100. சரிங்களா? 1/2ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ இதில் என்ன பண்ணோம்? 4/5ன்னு இருக்குமா? இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே 2ன்னு இருக்கும். 2/5ன்னு இருக்கும். சரியா? இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 15 வரும். சரியா? இப்போ 15 வருதுன்னா அப்போ என்ன இருக்கும்? இதை கேன்சல் பண்ணலாமா? இங்கே 25ன்னு வச்சுக்கலாம். இங்கே என்ன வச்சுக்கலாம்? 46ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ 25ம் 5ம் மேலே போயிடும். சரியா? இது என்ன பண்ணலாம்? 322 இன்ட்டு 5 இன்ட்டு இங்கே என்ன வருது? 25 வருது. சரியா? இங்கே என்ன வரும்? 46ன்னு இருக்குமா? இப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுப்பா? இதில் பாதி எத்தனை? 1 6 1, இங்கே வந்து 23. சரிங்களா? இது எத்தனை டைம்ஸ் வருது? 7 டைம்ஸ் வருதா? இப்போ 7 5s are 35, 35 இன்ட்டு 25, 7 5 25, 3 5s are 15, 16 17 ப்ளஸ் ஒரு 70 எவ்வளோ வருது? 5 7 875. 875 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பை செல்லிங் an article at 2/7 actual selling price, Adiran is incurs 24% loss. He sells it 55% actual selling price, then a profit percentage is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் 1 எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து செல்லிங் ப்ரைஸ் 2ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? செல்லிங் ப்ரைஸ் 1, இன்னொன்று செல்லிங் ப்ரைஸ் 2ன்னு எடுத்துக்கலாம். இது என்னது? SP1ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து SP2ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு? 100லேருந்து 24 ஆயிருக்கு. ஸோ அப்போ 100லேருந்து 76 ஆயிருக்கு. சரியா? இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆயிருக்குப்பா? செல்லிங் ப்ரைஸ் 2/7ன்னு ஆயிருக்கு. அப்போது ஒன்று 7 ஆயிருக்கு, ஒன்று 2 ஆயிருக்கு. அப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 100லேருந்து எது குறைஞ்சிருக்கு? 24 லாஸ் ஆனால் எவ்வளோ கிடைக்கும்ப்பா? 76ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ 76ன்னு கிடைக்கும். சரியா? இப்போது 76 கிடைக்கணும்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸ் 2, அப்போது 38ஆல் டபுள் பண்ணால் தானே இந்த இடம் எனக்கு என்ன ஆகும்? 76ன்னு கிடைக்கும். செல்லிங் ப்ரைஸ் 2, இது வந்து காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். சரிங்களா? அடுத்து இங்கேயும் 38ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 38 இன்ட்டு 7, 7 7 8 7 சார் 56. அப்போ வந்து 7 3s are 21, 21 5 266. சரியா? அப்போ 266. சரியா? இதை எழுத தெரிஞ்சால் போதும். சரியா?
266 இருக்கா. இப்போ 266 தான் என்னது 76 ஆச்சு. சரிங்களா. இப்போ வந்து என்னது இங்கே வந்து 2 மடங்கு தான் எனக்கு வந்து 76னா 7ங்கிறது வந்து என்னது 266. சரியா. இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து என்னது 55% ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 55% ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ நம்ம பார்க்கணும். சரியா. இப்போ என்னாச்சு 266ல் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் 55% கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா. இப்போ 266ல் 55%. சரிங்களா. பை 100. இங்கே வந்து லெவல் 5 இருக்குது, இங்கே 25 இருக்குது. சரியா. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா 266 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 6 6 12. சரிங்களா. 6 12. இங்கே வந்து 6 7 8 9 292. சரிங்களா. இங்கே 20 2 × 10. இதில் பாதி எவ்வளோ 1 4 6 3. அப்போ வந்து எவ்வளோ பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ 1463. சரிங்களா. டிவைட் பை 10னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போமா 146%. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ சதவீதம்னு கேட்குறாங்க. 100 - 143.3. அதில் பண்ணிச்சா எவ்வளோ வரும் நமக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 46.3% வரும். இப்போ 146.3 வந்திருக்கு. சரி. அதெல்லாம் இப்போ ப்ராஃபிட் என்னவா இருக்குன்னா 46.3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. Okay. Next question. A student secured 65 marks in an examination but was 20 less and qualifying marks. Another student secured 80 marks in the same examination and these marks 10 marks more than qualifying marks. So the total marks of the exam அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ 65 மார்க் எடுத்தால் அவன் என்ன பண்ணலாம் 20 மார்க் எடுத்தால் அவன் பாஸ் ஆகிடுவான். சரிங்களா. 65% வச்சுருக்கான்ப்பா. 65% வச்சிருக்கு. ஏன்னா அது 20 மார்க் எடுத்தால் அவன் பாஸ் ஆகிடுவான். அதே போல் இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறான் 80% மார்க் வச்சு என்ன பண்ணுறான் 10 மார்க் அதிகமாக எடுக்கிறான். சரிங்களா. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா மைனஸ் போடணும். சரியா. இங்கே மைனஸ் போடணும். இங்கே மைனஸ் போடணும். சரியா. இப்போது பர்சன்டேஜ் அங்கே போயிடுச்சுன்னா என்ன வரும்ப்பா இங்கே 15%. இங்கே வந்து என்ன கேட்குறாங்க இங்கே மைனஸ்னா 30 வரும். சரியா. இப்போ 15% தான் எனக்கு 30னா அப்போ வந்து 100% எனக்கு எவ்வளோ. சரியா. இது கேன்சல் பண்ணால் 2. சரிங்களா. இங்கே போச்சுன்னா எவ்வளோ 200. சரிங்களா. மேக்ஸிமம் மார்க் எவ்வளோவா இருக்கும்ப்பா அது என்னது 200. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Anand purchased an item is incurred in 127 in repair expenses. Subsequently he sold Bharat with a 52% profit. Eventually Bharat sold an item for 4,788 to making a 44% loss. What was the original cost of item of Anand அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்த் ஒரு பொருளை வாங்கி பழுதுபார்ப்பு செலவிற்காக 127 ரூபாய் செலவிட்டார். பின்னர் அவர் அதை 52% லாபத்துடன் பார்த்து விட்டார். இறுதியில் பரத் அவர் அந்த பொருளை 4788க்கு விற்றார். அதில் அவருக்கு 44% நட்டம் ஏற்பட்டது. ஆனந்திற்கு அந்த பொருளின் அசல் விலை ரூபாயில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அசல் விலை ரூபாயில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. இப்போ எவ்வளோ வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 4788. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்கன்னா 156. ஸோ 56. ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா. ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆனந்த் ஒரு பொருளை வாங்கி பழுதுபார்ப்பு செலவுக்காக என்ன 127 ரூபா கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் என்னது அவர் 52% லாபத்துக்கு பரத்துக்கு விட்டுருக்காரு. பரத் வந்து 4800 ரூபாய்க்கு விற்கும் போது அவருக்கு என்ன 44% நஷ்டம் ஏற்படுது. அதுதான். ஸோ இதில் 44% நஷ்டம்னா 100% எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா. இதை பண்ணால் எவ்வளோ வரும் 28 வரும். சரியா. இது பண்ணால் எவ்வளோ வரும் 2394. சரியா. இதை பண்ணால் எவ்வளோ 14 வரும். சரியா. இதை பண்ணால் என்ன வரும் 11997. சரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 7 இதில் 2 7 இருக்குது. இதில் எத்தனை 7 இருக்குது 1 7 இருக்குது. பேலன்ஸ் எத்தனை 4 7 7 இருக்குது. இங்கே ஒரு 7 இருக்குது. இதை அடித்தா 50.
சரியா 50. அப்போ 50 × 7 7 5 சார் எதுனா 7 5 சார் 35 சாரி சார் 5 7 5 சார் 35 7 5 சார் 35 3 5 இப்போ 8550. இப்போ 8550 தான் 100%னா இதில் அவங்க என்ன கேட்குறாங்க 152%. அப்போ வந்து 100% இல்லை 150% வந்து என்னது லாபம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ 100% நமக்கு எவ்வளோ தேவை சரியா பர்சன்ட் லாபம் அப்படிங்கிறாங்க சரியா. இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் 76 50 சரியா. இதை என்ன சால்வ் பண்ணால் என்னது 38. இதில் பாதி பண்ணால் 4 2 7 5 சரியா 38. இங்கே 25 இங்கே பண்ணால் என்ன வரும் 19 சரியா. இதில் எத்தனை 19 இருக்குன்னு பார்ப்போம். இதில் 2 19 இருக்குது. பேலன்ஸ் எத்தனை இங்கே ஒரு 2 19 இருக்குது. இங்கே அடித்தா எத்தனை 5 டைம்ஸ் வரும் சரி 2 to 5. அப்போ 2 to 5 × 25 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா சரியா 2 to 5 × 25 சரியா 5 5 சார் 25 2 5 சார் 10 11 12 2 5 சார் 10 11 ப்ளஸ் அடுத்து என்னது ஒரு 50 அடுத்து என்னது 450 சரியா 2 5 6 5 6 2 5 சரிங்களா. அப்போ ஆரம்பத்தில் அவங்களோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்னா ஆரம்ப விலை என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த பொருள் அசல் விலை ஒரிஜினல் ப்ரைஸ் என்னது 56.25 அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழுதுபார்ப்பு செலவுக்கு ஒரு 127 செலவாக இருக்குல்ல அதை நம்ம இதில் கழிக்கணும். பழுதுபார்ப்பு செலவுக்கு என்னது அவங்க ரீப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 127 ரூபாய் இருக்குது. ஸோ அதை கழிச்சா என்ன ஒரு 15 7 போச்சுன்னா எத்தனை வரும்ப்பா 8 டைம்ஸ் வருமா. இங்கே 1 இருக்கும். 11ல் 2 போச்சுன்னா என்ன 9 இருக்கும் சரியா. 5னா 4 5498 சரிங்களா. 5498 ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போமா. 5498 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். A retailer buys 20 pence at a market price of 15 pence from wholesaler. If he sells 20 pence giving a discount for 1%, what is the profit percentage of the retailer அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஒரு சில்லறை விற்பனையாளர் ஒரு மொத்த விற்பனையாளரிடமிருந்து 15 பேனாக்களின் குறித்த விலையில் 20 பேனாக்களை வாங்குகிறார். அவர் இந்த 20 பேனாக்களை 1% தள்ளுபடி அளித்து விற்றால் அவர்களுக்கு அந்த சில்லறை விற்பனையாளரின் லாப சதவீதம் எவ்வளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஸோ ஓகே இதை எப்படி சால்வ் பண்ணான்னு பார்ப்போமா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரீட்டைலர் வந்து 20 பேனா வந்து ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 15 பெண்ணுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒரு ஹோல்சேலர்கிட்ட வாங்கக்குள்ள சரியா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 பேனா வந்து விற்கும் போது என்ன 1% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ லாப சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ வந்து ₹1 வச்சுக்கோ சரிங்களா. இப்போ 15 பென்னு 15 ப்ராடக்ட் சரியா. அது வந்து என்னது ₹1 15 ரூபீஸா சரியா. அதே வந்து 20 இதை விற்கக்குள்ள எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 20 அப்படின்னு எழுதக்கூடாது சரியா. அவங்க என்ன சொன்னாங்க விற்கக்குள்ள திரும்ப என்னது 1% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 20ல் 1% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ வரும் 20ல் 1% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ வரும் 1/5 1/5னா 0.2 இப்போ 0.2 போச்சுன்னா எவ்வளோ வரும் 19.8 ரூபீஸா சரியா. இப்போது இதுக்கு இதை எழுத தெரிஞ்சால் நம்ம போதும் சரியா. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுப்பா முதல் 19.8 - 15 டிவைடட் பை 15 சரியா. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சரியா இன்ட்டு 100 சரியா எவ்வளோ வரும் 4.8 டிவைடட் பை 15 இன்ட்டு 100 சரியா. இங்கே வந்துச்சுன்னா எவ்வளோ வரும் 480 டிவைடட் பை 15 இங்கே எத்தனை டைம்ஸ் வரும் 3 டைம்ஸ் வரும். ரிமைனிங் என்ன இருக்குது 3 2 அப்போ 32%. ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். த சம் ஆஃப் 5 நம்பர்ஸ் இஸ் 655 சரிங்களா. ஒரு 5 நம்பரோட கூட்டுத்தொகை என்ன 655. த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் இஸ் 80. அப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்பர் 80னா என்னது 160 இருக்கும் சரிங்களா. தேர்ட் நம்பர் என்னது 105 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்குது 5 6 இப்போ 265 சரிங்களா. ஆவரேஜ் என்ன சொல்லியிருக்காங்க ஃபைண்ட் த ரிமைனிங் ஆவரேஜ் ஆஃப் 2 நம்பர்ஸ். அப்போ ரிமைனிங் 2 நம்பர்ஸோட ஆவரேஜ் என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்போ 655 தான் மொத்தம்னா 265 0 15 15ல் 6 போச்சுன்னா எத்தனை 9 5ல் 2 போச்சுன்னா எவ்வளோ 3 390 390ல் பாதி எவ்வளோ 1 9
5 சரியா ஆப்ஷன் ஏ 195 தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஓகே the average of first 167 even numbers அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ 167 ஓட ஈவன் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஒன்றும் இல்லை 167 ஈவன் நம்பர் என்னது n இன்ட்டு n + 1 டிவைடட் பை n n கேன்சல் ஆச்சுன்னா n நம்பர்ஸ் என்ன 167 + 1 எவ்வளோ 168 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஓகே there are 5 numbers the average of first 4 numbers is equal to 5/6 of the 5th number அப்படினு சொல்றாங்க சரியா if the average of all 5 numbers is எவ்வளோ 26 அப்படினு சொல்றோம் find the 5th number சரியா அப்போ 5 numbers எவ்வளோ 5 numbers 26 னா மொத்தம் எவ்வளோ வரும் 6 5s are 30 2 5s are 10 113 வரும் சரியா அப்போ மொத்தம் 130 அப்படி சொல்றோம் அப்போ 4 நம்பர் இப்போ x + x2 x3 x4 சரிங்களா இதோட ஆவரேஜ் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க 5/6 of 4 5/6 of என்ன சொல்லுவாங்க x5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்போ அங்கே போச்சுன்னா என்னது 3 இங்கே வந்து என்னது 2 இருக்கும் சரியா அப்போ 10/3 இன்ட்டு x5 அப்படின்னு இருக்கும் சரியா அப்போது ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸோட ஆவரேஜ் என்னதுப்பா இருக்குது ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸோட ஆவரேஜ் என்னதுப்பா 10/3 x5 ப்ளஸ் x5 சரியா ஈக்குவல்ட்டு எவ்வளோப்பா வருது மொத்தம் 130 வருது இங்கே மொத்தம் எத்தனை 13 x5 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 130 சரியா இங்கே அடிச்சா எவ்வளோ வரும் 10 அப்போ x5 மட்டும் தானே கேட்குறாங்க 5th நம்பரு அப்போ x5 என்னவா இருக்கும்னா 13 இருக்கும் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் the average of first 3-digit number 34x, 197, 6x4 and 348 is 386. What is the average of 3x plus 1 and 7x minus 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா இந்த 34x எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 340 + xன்னு எழுதலாமா அடுத்து இந்த 197 அப்படி வச்சுப்போம் அடுத்து இங்கே வந்து கரெக்டாக எவ்வளோ வருதுன்னா 0 கிட்ட வருது சரிங்களா செகண்ட் டிஜிட்டில் வருது ஒன்ஸ் 10th பிளேஸில் வருது அப்போ அதனால 600 தனியாகவும் ப்ளஸ் வந்து என்ன சொல்லிக்கலாம் 10xன்னு வச்சுக்கலாம் 10th ப்ளஸ்னால அடுத்து நான் என்னது 4ன்னு தனியாக எழுதிக்கலாம் அப்போ அடுத்து என்ன வருது 348 சரியா மொத்த டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா மொத்த டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்குது மொத்தம் இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க ஆவரேஜ் ஆஃப் த 4 டிஜிட் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க அதுதான் என்னது 386 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த 4 நம்பரோட ஆவரேஜ் 386 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆவரேஜில் என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் மொத்தம் ஆட் பண்ண எவ்வளோ 340 197 அடுத்து என்ன இருக்குது 600 இருக்குது அடுத்து என்ன இருக்குது 4 இருக்குது அடுத்து 348 இருக்குது சரியா ஆட் பண்ண எவ்வளோ வருதுப்பா 12 ஒரு 7 எவ்வளோ 19 19 10 14 18 6 10 13 14 1489 வருது இப்போ 1489 ப்ளஸ் எவ்வளோ எக்ஸ் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குப்பா 11x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது 348 என்ன வருது ஆகிய இலக்கங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க மொத்தம் 386 into 4 சரியா 24 3 8s are எத்தனை 4 8s are 32 34 3 4 3s are 12 13 14 15 சரியா 1544 அப்படின்னு வருது சரியா இப்போ 1544 சரியா இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ 1544 டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது இங்கே ஒரு 11 இருக்குது இங்கே வந்து எவ்வளோ இருக்குப்பா அங்கே ஒரு 44 இருக்குது வச்சா 55 சரியா 55 போச்சுன்னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் இங்கே 55 இங்கே 11x இருக்கும் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் 5ன்னு இருக்கும் சரியா இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5னா 3x + 1னா 3 இன்ட்டு 5 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அடுத்து இங்கே என்ன இருக்குது இங்கே 5 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்போ 3 5 சார் என்ன 15 + 1 எவ்வளோ 16 சரியா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 7 5 சார் 35 -2 எவ்வளோ
33ன்னு வருது சரியா. மொத்தம் இதோட ஆவரேஜ் தானே கேட்குறாங்க. மொத்தம் எவ்வளோ வருது 9 49 சரியா. இப்போ 49 டிவைடட் பை 2 எவ்வளோ வருது 2 8 1 1/2னா 5 சரியா. அப்போ 24.5 சரியா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆஃப் த 3 numbers whose average is 26 first 4/9 of the sum of other 2 what is the first number அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் 3 நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 26ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 26 எத்தனை சொல்லியிருக்காங்கப்பா 26 × 3 அப்போ 78 அப்போ 3 நம்பரோட ஆவரேஜ் என்னது x + y + z. இதோட ஆவரேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னாப்பா 78ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு 4/9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃப் சம் ஆஃப் அதர் 2 அப்படிங்க. அப்போ x = என்னது 4/9 ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க y + z அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. அப்போ x = என்னது 4/9 ஆஃப் y + z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இப்போ x மட்டும் தான் கேட்குறாங்க சரியா. இப்போ x மட்டும் தான் கேட்கக்குள்ள என்ன இருக்குன்னா இப்போ என்ன வரும் 9x/4ன்னு வருமா. இந்த இது இங்கே போச்சுன்னா 9x/4 = y + zன்னு இருக்கும் சரியா. y + zக்கு பதிலாக இங்கே இருக்கும் சரியா. இது y + zக்கு பதிலாக அங்கே சப்ஸ்டிட் பண்ண வரும் x + 9x / 4 = 78 அப்போ 4x அங்கே போச்சுன்னா 9 10 11 13x / 4x 4 = 78 சரியா. இது கேன்சல் பண்ணால் என்ன வரும் 65 5 டைம்ஸ் போகும். இங்கே வந்து 6 டைம்ஸ் 6 6 12 12 24 அப்போ x = 24 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகேவா. 19 people went to a hotel combined dinner party. 15 of them spent 59 each other the dinner and the rest spent rupees 7.5 less than the average expenditure of all 19. What was the average money spent in the each person அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. மொத்தம் எத்தனை பேருப்பா 19 பேர் சரிங்களா. மொத்தம் 19 பேர் அவங்கள எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இதில் 56 பேர் சரிங்களா. மொத்தம் எத்தனை பேர் சொல்லுவாங்க 15 பேர் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாங்க 59 ரூபாய் செலவு பண்ணுறாங்க சரிங்களா. 59 ரூபாய் 15 பேர் செலவு பண்ணுறாங்க சரிங்களா. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 × x - 7.5 சரிங்களா. கம்மியாக ஒருத்தவங்க செலவு பண்ணுறாங்க சரியா. 7 ரூபா 50 காசு வந்து கம்மியாக செலவு பண்ணுறாங்க. மீதமுள்ள 4 பேர் அங்கே இங்கே 15 ஓகேவா. மொத்தம் எத்தனை வருது பாருங்கள் 59 × 15 45 4 25 29 + 59 சரிங்களா. 5 18 885 இப்போ 885 + 4x - 30 அப்போ 30 இங்கே போச்சுன்னா எவ்வளோ வரும் 55 வருமா. 855 + 4x சரியா. இப்போ 4x அங்கே போச்சுன்னா எவ்வளோ வரும் 15x = 855ன்னு வருமா. 855ன்னு வருமா சரியா. இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் இதில் 3 5 இருக்குது. இங்கே எத்தனை 1 7 1 சரியா. 3 டைம்ஸ் சொன்னால் 5 3 = 15 7 சரியா. அப்போ வந்து எவ்வளோ இருக்கும் x = 57 தான் ஆன்சர் கரெக்டு. ஆப்ஷன் பார்ப்போமா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். The average of the expenditure of the man for the first 5 months is 1200 and the next 7 months is 1300. If saves 2900 rupees in the year, his மந்த்லி ஆவரேஜ் இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. மாத சம்பளம் அவங்களுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 5 மாதத்துக்கு எவ்வளோப்பா சொல்லியிருக்காங்க. அப்போ 5 மாதத்துக்கு எவ்வளோ 12 1200 மொத்தம் எவ்வளோ முதல் 5 மாதத்துக்கு 6000 ரூபாய். முதல் 5 மாதத்துக்கு 6000 ரூபாய் சரியா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 7 மாதத்துக்கு. அப்போ 7 மாதத்துக்கு எவ்வளோ 7 3 = 21 பேலன்ஸ் 2 7 8 9 அப்போ 9100 ரூபாய் அடுத்த மாதத்துக்கு அடுத்த 7 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அவன் சேர்த்து வச்சுருக்கிறது எவ்வளோ சொல்லியிருக்காங்க 2900 ரூபாய் சரியா. 2900 மொத்தம் ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும் 0 0 10 9 10 18 சரிங்களா. இந்த 18000 இந்த 18000ல் 12 வச்சிங்கன்னா எத்தனை
1 டைம்ஸ் போகும், பேலன்ஸ் எத்தனை 6 5 1500. 1500 இருக்கா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Average marks obtained by Reena in 16 tests is 26. Average mark obtained by Shreya 24, but he has taken in 12 tests. How much average has to be obtained by Shreya in order to equalize performance of Reena in the rest test? அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ வந்து ரீனா எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க? ரீனா வந்து 16 டெஸ்ட்டில் வந்து 26 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி 26 ஆவரேஜ் எடுத்திருக்காங்க. அப்போ 16 டெஸ்ட்டில் அவங்க எடுத்த ஆவரேஜ் எவ்வளோ? 24. 16 டெஸ்ட்டில் அவங்க எடுத்த மார்க் எவ்வளோ? 24. சரி, 26. சரியா? அடுத்து இவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க? 12 டெஸ்ட்டில் வந்து 24 மார்க் எடுத்திருக்காங்க ஸ்ரேயா. சரியா? 12 டெஸ்ட்டில் 12 டெஸ்ட். சரியா? இதையும் இப்படி எழுதிக்கலாம். சரியா? ஆவரேஜ் எவ்வளோ? 26 இன்ட்டு எத்தனை? 16. 6 6 ஆர் 36. 12 13 14 15. சரியா? இது எவ்வளோ வரும்? 26 416. சரியா? இப்போ அடுத்து இங்கே எவ்வளோ வருதும்? 48 ப்ளஸ் 24 எவ்வளோ வரும்? 288. சரியா? 28. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 416ல் 288 போச்சுன்னா 8 இங்கே என்ன இருக்கும்? 0 2 128. இந்த 128ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கீழே எவ்வளோப்பா டிஃப்ரென்ஸ் இருக்குது? அப்போ கீழே வந்து 16 14. சரியா? மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 16. சரியா? 16 மைனஸ் 12 எவ்வளோ? டிஃப்ரென்ஸு 4. 16 மைனஸ் 12 இப்போ வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? எவ்வளோ? 4. சரியா? 3 4s are 12. பேலன்ஸ் இங்கே வந்து 8ல் 2 இருக்கும். சரியா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The average of run scored by batsman is 125 in 5 matches. The first 2 matches average score was 150. The average of score in last 2 matches is 110. How many runs that the batsman scored in the third match? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை சொல்லியிருக்காங்க? 165 தான். என்ன சொல்லியிருக்காங்க? 5 மேட்ச். அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆவரேஜ். அப்போ 125 இன்ட்டு 5 எவ்வளோப்பா? அப்போ வந்து 625. மொத்தம் ஸ்கோர் வந்து 625. சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 மேட்ச் எவ்வளோ எடுத்திருக்காங்க? ஃபஸ்ட்டு 2 மேட்ச் எவ்வளோ? 150னா டபுள் பண்ணிக்கணும். 2 மேட்சா? அப்போ 300. அடுத்து என்னப்பா சொல்லியிருக்காங்க? 110. லாஸ்ட் 2 மேட்சஸ் அது எவ்வளோ சொல்லிப்பாங்க? 220. சரி, இது மொத்தம் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 520. அப்போ 625 மைனஸ் எவ்வளோ வரும்? 520. இப்போ 625ல் 520 போச்சுன்னா எவ்வளோ வரும்? இங்கே 5 வரும், 0. இப்போ 105 தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Next question. A batsman in his 11th innings has taken a score 77 runs, thereby increasing his average scores by 3. What is average score after 11th inning? அப்படின்னு கேட்குறாங்க. average score after 11th innings அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேட்ஸ்மேனோட இன்னிங்ஸ் என்ன கேட்குறாங்க? 11th இன்னிங்ஸ்னால் என்னது? அப்போ நடந்துட்டு இருக்குல்ல, அப்போ 10xன்னு வச்சுக்குவோம். ப்ளஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஸ்கோர் வந்து 77. சரியா? 77 டிவைடட் பை 11 எவ்வளோனா ஆவரேஜ் ஸ்கோர் வந்து என்னது? ஒவ்வொரு இதுக்குமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. என்ன? 3 இது இன்க்ரீஸ் ஆகுது. அதனால வச்சுக்குவோம் A ப்ளஸ் இங்கே ஏன்னு வச்சுக்குவோம். சரியா? A ப்ளஸ் 3 ஆகுது. சரியா? இப்போ நம்ம ஏக்கு மட்டும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். சரியா? இப்போ ஏக்கு மட்டும் ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். இப்போ 10A ப்ளஸ் 77 இது 11 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 11A ப்ளஸ் 33. சரியா? இப்போ ஏவெல்லாம் அங்கே போச்சுன்னா என்ன வரும்? இங்கே வந்து என்னவா இருக்கும்? ஏன்னு இருக்கும். இங்கே என்னவா இருக்கும்? 44ன்னு இருக்கும். சரியா? இப்போ 44. அப்போ A is equal to 44னா அப்போ நம்ம என்ன கேட்குறாங்க? அவங்க 11வது இன்னிங்ஸுக்கு பிறகு அவர் சராசரி ஓட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 11th இன்னிங்ஸ். அப்போ ஒவ்வொரு இன்னிங்ஸ்லையும் என்னது? ஆவரேஜ் வந்து என்னது? இன்க்ரீஸ் ஆகுது. +3 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ +3 இன்க்ரீஸ் ஆகக்குள்ள என்னவாப்பா இருக்கும்? A + 3 நம்ம கண்டுபிடிச்சா போதும். சரியா? அப்போ A + 3 தான் ஆன்சராக இருக்கும். A + 3. அப்போ ஏவோட வேல்யூ என்னது? 44 ப்ளஸ் என்னது? 3 ஆட் பண்ண எவ்வளோ? 47. 47 ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A person received
4 packets in January whose average was 300 gram and in February 8 packet was received whose average was 400 gram. What is the average weight of received in the person in 2 months அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது 4 மாதத்துக்குள்ள ஆவரேஜ் என்னவா இருக்கும்? இப்போ 4 பாக்கெட்டு, அப்போ 4 பாக்கெட் என்ன 4 3 12 எத்தனை 1200 ப்ளஸ் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 8 பாக்கெட் 8 8 16 16 பரம் 32 3200 மொத்தம் எவ்வளோப்பா வருது 4400. மொத்தம் அவங்க எவ்வளோ பாக்கெட் சொல்லியிருக்காங்க 12 பாக்கெட் 12 பாக்கெட் சொல்லியிருக்காங்க. கிராமில் நம்ம பார்க்கணும். சரி, அது எத்தனை வரும் 2200 டிவைடட் பை 6 அப்போ 3 6 are 18 வரும். அப்போ 3 6 are 18னா 3 டைம்ஸில் வரதுல தான் இருக்கும். சரியா, 3ங்கிறதையும் ஃபஸ்ட் டிஜிட் 3ல் ஆரம்பிக்கும். ஓகேவா, 3 6 are 18னா ரிமைன்ஸ் 4 9 6 are 36 சாரி 6 6 are 30 சாரி 6 6 are 36 வருமா? அப்போ ரிமைனிங் 4 6 6 are 36 அப்புறம் என்னது 4 6 அப்படியே போயிட்டு இருக்கும். 6 6 are 36னா 3666.6. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். The average age of 40 students of the class first is 10 years and the average age of the 30 students in a class is 12 years. Find the average of all students in years அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை ஆவரேஜ் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் என்னது 10 வருஷம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து 30 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 12 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட மொத்த ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் தானே கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் 400 டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம். 40 × 10 எவ்வளோ 400. சரியா, அடுத்து 30 × 12. சரியா, 30 × 12 எவ்வளோ வரும் இங்கே 60 ப்ளஸ் அடுத்து என்னவா இருக்கும் 30. அப்போ என்னது 360 60 அப்போ என்ன வரும் 760ன்னு வருதா? இப்போ 760ன்னு வந்துருச்சு. சரியா, இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்ப்பா 70 ஸ்டூடெண்ட்டா? 76 டிவைடட் பை 40 + 30 எவ்வளோ 70 ஸ்டூடெண்ட். 0 0 கேன்சல் ஆகிடும். சரியா, இதில் எத்தனை 7 இருக்குது 10 7 இருக்குது, ரிமைனிங் 6. 60ல் எத்தனை 7பா இருக்குது 60ல் கடைசியாக எத்தனை 7 வரும் 7 7 49 8 7s are 56. அப்போ 10.8 சம்திங் வருமா 10.85 வரும். சரியா, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஓகே, தேங்க்யூ.